ஏங்க, எனக்கு தெரியாம நீங்க எதுவும் அவங்களுக்கு தனியா இன்விடேஷன் கொடுத்தீங்களா? உன்கிட்ட சொல்லாம நான் எந்த ஒரு காரியமும் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியாத வாசுகி. இன்னைக்கு கல்யாணம் நடக்க போறதுன்னு தெரிஞ்சு அவங்களா வராங்கன்னு நினைக்கிறேன். இன்விடேஷன் வைக்காதப்போ எதுக்கு அவங்களா வரணும்? வாசுகி, இவ்வளவு நாளா பேசாம ஒதுங்கி இருந்தவங்க திரும்ப வர்றது நல்ல விஷயம் தானே? எனக்கு என்னமோ இது நல்ல விஷயமா படல. நிச்சயத்துல பிரிஞ்சு போனவங்க கல்யாணத்துக்கு திரும்ப வராங்கன்னா ஒண்ணு குத்தி காட்டுறதுக்காக வரணும், இல்லனா வேற ஏதாவது திட்டத்தோட வரணும். அவங்க எந்த நோக்கத்தோட வேணா வரட்டும், அத பத்தி நம்ம கவலையே இல்ல. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வரவங்கள நம்ம மதிச்சு வரவேற்கிறது தானே நமக்கு மரியாதை. வாங்க வாங்க வாங்க. மதியாதர் வாசல் மிதிக்க கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் நான் ஏன் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு பாக்குறியா? நீ வேணா என்ன விரோதிய பார்க்கலாம் ராம்கி, ஆனா நான் உன்னை எப்பவுமே என் நண்பனாதான் பாக்குறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா ராம்கி, வினய் பிறந்ததும் அவனை தூக்கிட்டு வந்து முதல்ல என் கையில தானே கொடுத்த. அப்படி இருக்கும்போது அவன் கல்யாணத்துக்கு நான் எப்படி வராம இருப்பேன்? சாரிடா, இந்த கல்யாணம் முடிவானதும் நான் உனக்கு தான் முதல் பத்திரிக்கை கொடுத்திருக்கணும். ஆனா தாராவுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டணும்னு நான் வீம்புக்கு பண்றதா நீ நினைப்ப. அதனாலதான் நான் வரல. நீ எனக்கு இன்விடேஷன் கொடுக்காம இருந்ததுல தப்பே இல்ல ராம்கி. ஏன்னா அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்கு. இவ்வளவு வருஷ பழக்கத்தை மறந்துட்டு சுயநலமா நடந்துகிட்டதாகவும் நான் உன்னை ஏமாத்திட்டதாகவும் நீங்க கண்டிப்பா நினைச்சிருக்கலாம். இப்ப எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு? நடந்தது எல்லாம் நல்லதுக்கு தான். இதுல என்ன கெட்டு போச்சுன்னு நினைக்கிற? அதுக்கு இல்லடா, தெரிஞ்சோ தெரியாமலோ காயம்பட்டவங்க நீங்க. நாங்க தான் உங்க பக்கத்துல நிக்கணும். வினய்க்கு கல்யாணம் நடக்க போறது தெரிஞ்சு நாங்க வீட்லயே இருந்தா தப்பாயிடாதா? பரவாயில்லடா, நீ மனசுல எதையும் வச்சுக்காம வந்த வரைக்கும் தேங்க்ஸ்டா. என்ன தாரா, உனக்கு எதுவும் எங்க மேல வருத்தம் இல்லையே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். அட நீ வேறடா, வினய்க்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டதும் நான் வந்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா தாரா என்ன சொல்லுவான்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அவ எனக்கு முன்னாடியே ரெடியாகி வந்து, அப்பா இன்னைக்கு வினய்க்கு கல்யாணம், உங்க ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம்னு என்னை கையோட கூட்டிட்டு வந்துட்டா. என்ன தாரா, உன் அப்பா சொல்றது உண்மைதானா இல்ல எனக்காக போய் சொல்றானா? இல்ல, அப்பா சொல்றது உண்மைதான் அங்கிள். பின்ன அப்படி சொல்லாம இருந்தா வினய் தம்பி மேல தாரா வச்ச அன்பு பொய்யாயிடாதானே? அதுவும் சரிதான். வாங்க உள்ள போலாம். வாங்க போவோம். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, நீ முன்னாடி போ. நீங்க எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். உட்காருங்க எல்லாரும். சரியா? ஓகே, நான் இதோ வந்துடுறேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க. என்னங்க என்னையா உன் கல்யாணம் இருக்க மாப்ள, அது செம சூப்பரா ஜாம் 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 ஜாம். வார்த்தையிலும் ஜாமா சொல்லி தொலையா? இல்ல மாப்ள, கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி சொன்னேன். ஏற்பாடு எல்லாம் சூப்பரா நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த சாப்பாடு இருக்க, சாப்பிட்டவங்க எல்லாரும் சாப்பாட்டை அப்படியே ஆஹா ஓஹோ ஓஹோ புகழ்ந்து தள்ளுறாங்க மாப்ள. சாப்பிட்டுட்டு எல்லாருமே சொல்றாங்க. எஸ் மாப்ள, அவங்க சொன்னதால நான் நீயே போய் நல்லா கொட்டிக்கிட்டு வந்து நீயே சொல்றியா? ஐயோ மாப்ள, இதுல கூடவா என்ன சந்தேகப்படுவேன்? சாப்பாட்டு விஷயத்துல உன்னை நான் நம்பவே மாட்டேன். ஆமா, நீ இப்ப போய் நல்லா சாப்பிட்டு தானே வர? மாப்ள, யூ டோட்டலி மிஸ்டேக்கன் மீ. என் முகத்தை நல்லா பார்த்து சொல்லு. உன் முகத்தை பார்த்ததுனாலதான் சொல்றேன். நல்லா பாரு மாப்ள, அப்படி சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி நான் உன் தாய் மாமன், பத்தாவதுக்கு துணை மாப்ள வேற. உன்னை விட்டுட்டு போய் நான் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டேன் மாப்ள. யாரு நீ? எனக்கு துணை மாப்ள. எஸ். என்ன விட்டுட்டு போய் நீங்க சாப்பிட மாட்டீங்க, அதை நான் நம்பணும். கண்டிப்பா மாப்ள தெரியுது. உன்னை செக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆமா, லைட்டா பசிச்சது,
கொஞ்சமாக சாப்பிட்டேன். அதில் என்ன தப்பு இருக்கு? சி ஃப்ராடு, வெக்கமா இல்ல? மாப்பிளைக்கு துணையா நிப்பன்னு பார்த்தா நல்லா போய் தின்னுட்டு வந்திருக்க. மாப்பிள்ள, நான் இப்போ உன் பிரச்சனை என்ன? நான் போய் சாப்பிட்டது பிரச்சனையா இல்லை நான் உன்னை விட்டுட்டு போய் சாப்பிட்டேங்கிறது பிரச்சனையா? உன்னை விட்டுட்டு போய் சாப்பிட்டது பிரச்சனைனா நீ வேணா சொல்லு, உன் கூட செகண்ட் டைம் உட்காந்து சாப்பிட்ற. சைடில் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு. ஐயோ சார், இனிமே என் லைஃப்ல எல்லாம் உங்க கூட நான் சாப்பிட்ற மாதிரி இல்ல. நீங்க போயிட்டு மித்ரா சாப்பிட்டால இல்லையான்னு பார்த்துட்டு வாங்க, நான் மித்ரா கூட சாப்பிட்டுக்கிறேன். மாப்பிள்ள, மித்ரா கூட உட்காந்து சாப்பிடணும்னா அவ கழுத்தில் நீ தாலி கட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இப்பெல்லாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது. சார், அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் என் கல்யாணத்தில் நடக்கவே நடக்காது. நீங்க என்ன பண்றீங்கன்னா போயிட்டு மித்ரா ரெடியா இருக்கலான்னு மட்டும் பார்த்துட்டு வாங்க, போங்க. வினய், நீ ரொம்ப மாறிட்டடா. உன்னால மித்ராவை ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியல. சாதாரண ஃப்ரெண்டா இருக்கும் போதே உன் கூடவே இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ உன் மனைவியா வேற ஆக போறா. எப்படி உன்னால பிரிஞ்சிருக்க முடியும்? ஏய் தாரா, பாவா, வாட் a surprise. என்ன புது மாப்பிள்ள, தாலி கட்ட ரெடி ஆயிட்டீங்க போல? எஸ், ஆஃப் கோர்ஸ். முகூர்த்த நேரம் வேற நெருங்கிருச்சுல. நீ நல்லா அச்சதெல்லாம் தூவி வாழ்த்து சொல்ல தயாராரு. நான் இல்ல, அந்த கடவுளே வந்து உனக்கு வாழ்த்து சொன்னாலும் நீ அவ கூட சந்தோஷமா வாழ முடியாது. வேணே முதல்ல அத புரிஞ்சுக்கோ. நீ நான் அன்னைக்கு அவளை பத்தி அவ்வளோ எடுத்து சொல்லியும் நீ அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா உன்னை யாரால காப்பாத்த முடியும்? உன் விதி. நீ வாழ போற கொஞ்ச நாளும் அந்த ராட்சசி கிட்ட சிக்கி சீரழினோன்னு இருக்கு. அத யாரால என்ன பண்ண முடியும் சொல்லு? அடடடா, ஏய், நீ எனக்காகலாம் ஒன்றும் பரிதாபப்பட வேண்டாம். ஏன்னா நான் நீ நினைக்கிற மாதிரி கஷ்டத்துலாம் கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கேன். பார், எனக்கு வந்திருந்த இந்த கேன்சர் என் லைஃபை பறிக்க வந்ததுன்னு நினைச்சியா? இல்ல, என் வாழ்க்கைய காப்பாற்ற வந்தது. இல்லைன்னா இப்படி ஒரு பொறாம பிடிச்சவளை கட்டிக்கிட்டு நானும் தினம் தினம் செத்துருப்பேன். உன் மேல கரிசனம் பட்டு அந்த மித்ரா கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தலான்னு பார்த்தா நீ என்ன பொறாம பிடிச்சவன்னு சொல்றல்ல? இந்த காலத்துல யார் நல்லது சொன்னா கேக்குறாங்க வேணே, பட்டாதான் புத்தி வரும். ஓ, சரி, நீ பொறாம எல்லாம் பேசல, என் மேல உண்மையான அக்கறையில தான் பேசுறேன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்படின்னா நீ ஒண்ணு பண்ண, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. நான் இப்பயே போயிட்டு மித்ரா கூட நடக்க வேண்டிய கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். என்ன ஓகேவா? தரா, அது உன்னால முடியாது. ஏன்னா நீ என் நல்லதுக்காக சொல்ல, நான் நல்லா இருந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நீ சொல்லிட்டு இருக்க. உன்னோட இந்த எண்ணம் என்னைக்குமே நடக்க போறது இல்ல, புரியுதா? அப்புறம் தரா, நீ என்ன பண்றனா, நான் கொஞ்ச நேரத்துல மித்ரா காலத்துல தாலி கட்ட போறேன். நீ போய் ஃபர்ஸ்ட் வரிசையில உட்காந்து நல்ல மனசார எங்க 2 பேருமே வாழ்த்திட்டு அப்படியே போய் வயிறார நல்லா சாப்பிட்டுட்டு போ. என்ன? போ. என்ன, இன்னும் முகூர்த்தத்துக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த நேரத்துக்குள்ள உன் கல்யாணத்தை யாரால தடுக்க முடியுங்கிற ஆணவத்துல தானே பேசுற. நீ சொன்ன மாதிரியே நான் ஃபர்ஸ்ட் வரிசையில தான் இருக்க போறேன். உனக்கு அக்ஷதை போடுறதுக்கு இல்ல, உன் கல்யாணத்துக்கு ஆப்படிக்கிறதுக்கு. ஹலோ, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓ, நான் சொன்ன மாதிரியே வயிறார சோறு போடுவாங்களா இல்லையான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் திருப்தியா போடுவாங்க. போ போலாம். வினய், உன்கிட்ட டீசெண்டா சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தேன். அதுக்கு நீ ஒத்து வரல. இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்த என்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அஸ்வின் மட்டும்தான். This number is currently switched off. Please try again later.
அஸ்வின் போன் எடுக்கல. நாம தான் வேற ஏதாவது பண்ணணும். எங்க ஸ்டால்ல யாரையுமே காணோம். ஐயா இங்க வாங்க வாங்க. சொல்லுங்கம்மா. கெஸ்டுக்கெல்லாம் ஜூஸ் குடுக்கலையா? மா இவ்வளவு நேரம் இங்கதாம்மா இருந்தாங்க. உள்ள ஏதோ ஐஸ் கட்டி எடுக்க போயிருப்பாங்கம்மா. வந்தவொன்னு கொடுக்க சொல்றமா. அவங்க வர வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நீங்க கொண்டு போய் கொடுங்க. போங்க. சரிம்மா போங்க. ஜூஸ் எனக்கு வேண்டாம். ஏய் தாரா ஏன் வேண்டாங்க? பொண்ணு மாப்பிள்ளையும் மேடைக்கு வந்து தாலி கட்டி முடிக்கிறதுக்கு கண்டிப்பா 1 மணி நேரம் ஆயிடும். அது வரைக்கும் பசியோட இருப்பியா நீ? ஜூஸ் எடுத்து சாப்பிடுமா. நான் இங்க என்ன சாப்பிடவா வந்தேன்? வர்ற கோவத்துக்கு. அப்பா சரியா தானமா சொல்றாரு. ஒரு கிளாஸ் எடுத்துக்கோயேன். ஏய் இடியட், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். தாரா தெரியாம இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. விடுங்க பரவாயில்ல, க்ளீன் பண்ணிக்கலாம். ஏய் சரி விடுங்க. ஐயா ஆள் வரது கூட தெரியலையா? கண்ணு என்ன பின்னாடி வச்சிருக்க? தர்மா அவர் மேல தப்பு இல்லடா. நான் தான் உன் கூட பேசிட்டு அவர் மேல தெரியாம மோதிட்டேன். நீங்க போங்க. பாத்து போங்க. போறோம். தர்மா அவரையும் திட்டுற. இந்த கல்யாண மண்டபத்துல ஏமாத்தாம வேலை பாக்குறது அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவரை நேத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம ஓடி ஆடி வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பாவண்டா, திட்டாதடா. காம்கி, இவ்வளவு பெரிய மண்டபத்துல இவர் மட்டும் உன் கண்ணுல பட்டிருக்காருன்னா அவர் சரியான வேலைக்காரர் இல்ல. இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் அவன் உன் கவனத்துல பதிஞ்சிருக்கான். இதெல்லாம் அவனை சொல்லி பிரயோஜனம் இல்ல, அந்த கான்ட்ராக்டர் சொல்லணும். அந்த ஆளுதான் வேலை தெரியாதவங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். விடுறா. பொண்ணு வீட்டுக்காரா யாரா இருக்கேலா? பொண்ணு அழிச்சிட்டு வாங்கோ, நேரமா ஆறுது. டேய் ஐயர் ஒண்ணுதான் சொல்றாரு, போய் அழைச்சிட்டு வா. சரி போட போறேன். சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோ. ராஜேந்திரா,
என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் நேத்து உங்ககிட்ட சொன்னல இங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு. இப்ப பாரு, பார்ட்டிக்காரங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? வேலை செய்ய தெரியாதவங்களை கூட்டிட்டு வந்து வேலை செய்ய வச்சேன்னு சொல்லி பேமெண்ட்ல கை வைப்பாங்கய்யா. இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ முதல்ல உள்ள போ. போடா எடு வா. சீக்கிரம் போய் இதை கட்டின்னு வந்துருங்க. சர்வா வீட்டதா அனுகிரகதா சித்திரஸ்து. என்ன கட்டி சொல்கிறேன் மாப்பிள்ள? இதை நீ வாங்கிக்கோமா. வாய மட்டும் சும்மாரியா? எப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளைய ட்ரெஸ் மாத்திட்டு வர சொல்லலாமா? நாளையா எடுத்து மாத்திட்டு வந்துருங்க. போங்க. ஏ மாப்பிள்ள வாடா. ஃப்ரெண்ட் வராங்க பாரு வாசுகி. இப்ப வெல்கம் பண்ணு. நான் கூப்பிடுறேன். ஹாய். ஏண்டி இவ்ளோ லேட்டா வர? அது என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் வரல. கல்யாணத்துக்காவது முத நாளே வர வேணாமா? நான் என்ன கலெக்டர் ஆபீஸ்லயே ஒர்க் பண்றேன்? நினைச்ச நேரத்துக்கு வர்றதுக்கும் போறதுக்கும். டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறேன். இப்ப கூட பாரு, எவ்வளவு நேரம் நான் இருப்பேன்னே சொல்ல முடியாது. இங்க பார்த்தேல்ல, பந்தோபஸ்துக்கு வர்ற மாதிரி 2 பேரு கூடவே வராங்க. ஒரு நல்லது கூட பக்கத்துல இருக்க முடியாத இந்த வேலைய எதுக்குதான் கட்டிட்டு அழறியோ? சரி சரி, நீ ஃபீல் பண்ணாத. தாலி கட்டி முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். சரி சரி சரி, உட்காரு. ஓகே, நான் வந்துடுறேன். இப்போ வந்துடுறேன். போயிட்டு வா.